யோ இத்தனை நாள் எங்கேயா இருந்தீங்க? இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை ஓபன் பண்ணாலுமே ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி. டிஎம்கேவா, டிவிகேவா, ஏடிஎம்கேவா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பதில் சொல்ற விதமா பார்த்தா, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஊர்ல உனக்கு ஒரு மேடை அப்படின்ற ஒரு பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இத்தனை நாள் எங்கேயா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான். இப்பதான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா தனித்து 234 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா நம்மளோட தமிழ்நாட்டுல இன்னைக்கு கணக்கெடுப்பின்படி ஒரு கட்சியோட டோட்டல் ஓட்டிங் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது எக்ஸாக்டா சொல்ல முடியும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். ஓகே, டிஎம்கேவும் சொல்ல முடியாது, ஏடிஎம்கேவும் சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை நாள் அவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால எக்ஸாக்டா அதுல டிஎம்கே எவ்வளவு ஓட்டிங் பெர்சன்டேஜ் வாங்குச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவுக்கு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும். மேபி 2026ல ஓகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியுமே பார்த்தா 234 தொகுதிகளில் தனிச்சு போட்டிடுறாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் களம் அப்படின்றது பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே பிரச்சாரத்துல இருக்காங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் டிவிகே, இப்ப நாம் தமிழர். ஓகே, ஆனா ஏப்ரல் 23ஆம் தேதி வேற ஒரு மாதிரியான சம்பவம் அப்படின்றது நடக்க போறதுன்றது உறுதி.